எஸ்ஸர்னல் குர்ஆனல் திக்ர், குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் எளிதாத்தான் கொடுத்திருக்கிறான். யார் படித்தாலும் விளங்கும், யாரும் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை எளிதாகத்தான் கொடுத்திருக்கிறான். அத்தகைய குர்ஆன் இருக்கும்போது, நபி வழி இருக்கும்போது, குர்ஆனும் ஹதீஸும் தெள்ள தெளிவாக இருக்கும்போது, முன் ஸலவாத் சொல்வது, பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கு சொல்வது, கூட்டு துவா செய்வது, கத்னாவிற்காக நிகழ்ச்சி நடத்துவது, மீலாது விழா கொண்டாடுவது, 7, 8, 6 என்று எழுதுவது, ஃபாத்திஹா ஓதுவது, ஜோசியம் பார்ப்பது, 4 நட்சத்திரம் பார்ப்பது, ஜும்மா முபாரக் சொல்வது, அது பெருநாளிலே தக்பீர் சப்தமாக சொல்வது, அதே போல இறந்து விட்டால் ஒருவர் அவருக்கு 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா என்று சொல்லி ஃபாத்திஹாக்களை அவரிடத்திலே அடுக்கி அதிலிருந்து சுயலாபத்தை ஈட்டிக் கொள்வது. அப்ப இதுவெல்லாம் தவறு என்று மக்கள் அறிந்து கொண்டார்களா? இதே போன்ற ஆலிம்கள் அசத்தியத்தை சொல்வார்கள். நம்ம பிரிச்சு பார்க்கணும், எது சரி எது தவறு, எது சுன்னத் எது பித்அத், பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆலிம்களும் வழிகேட்டு காரணம் தான். ஆனா மக்களுடைய அலட்சியம் பெரிய காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு அவரே சொல்லிக்கிறார்,